புளிச்ச கீரை கடையல் நல்லா உரப்பா புளிப்பா காரசாரமா உங்களுக்கு சாப்பிடணும்னா இதை செஞ்சு பாருங்க. அதுவும் கடைஞ்ச சட்டில 4 சின்ன வெங்காயத்தை இடிச்சு போட்டு சாதத்தை பிணைஞ்சு சாப்பிட்டா இது தாங்க அமிர்தம். ஏன் பில்டப் பண்றீங்க அப்படின்னு ஆராயாம அனுபவிங்க. இதை நல்லெண்ணெயில தான் செய்யணும். நான் காடியா நல்லெண்ணெயில செய்யறேன். ஒரு கரண்டி நல்லெண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து, 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாயை வதக்கிட்டு அதுல ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கட்டு புளிச்ச கீரையை அப்படியே உள்ள சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மூடி போட்டுருங்க. கரெக்டா ஒரு 4-5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா கீரை எல்லாம் அமுங்கி வதங்க ஆரம்பிச்சிருக்கும். ஓபன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இதுக்கு நான் தண்ணி எதுவும் சேர்த்துக்கல, இதுவே நல்லா வதங்கி வரும். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினா போதுங்க. சட்டியில சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சு எடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், ஆனா டேஸ்டியா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அப்படியே இடிச்ச 4 சின்ன வெங்காயத்தை கூட தொட்டுக்க வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அதோட காடியா நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க இந்த டேஸ்ட்டை.